உத்திரமேரூருக்கே முன்னோடி மானூர் கல்வெட்டு, உலகின் முதல் தேர்தல் விதிகளை வகுத்த தமிழரின் 1200 ஆண்டுகால வரலாற்று ஆவணம். திருநெல்வேலி ஜனநாயகத்தின் பிறப்பிடம் கிரேக்கம் என்று உலகம் பேசிக் கொண்டிருக்க, அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே முறையான தேர்தல் விதிகளையும் தகுதிகளையும் வகுத்துச் சாதனை படைத்தவர்கள் தமிழர்கள் என்பதற்கு திருநெல்வேலி மாவட்டம் மானூரில் உள்ள கல்வெட்டு ஒரு மாபெரும் சான்றாக திகழ்கிறது. கல்வெட்டின் காலம் மற்றும் பின்னணி. திருநெல்வேலி மானூரில் உள்ள அம்பலவாண சுவாமி கோவில் மகா மண்டபத்தில் இந்த கல்வெட்டு அமைந்துள்ளது. இது பாண்டிய மன்னன் மாரஞ்சடையன் முதலாம் வரகுண பாண்டியன் காலத்தை சேர்ந்தது. கிபி 8 முதல் 9 வரை ஆம் நூற்றாண்டு. சுமார் 1226 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த இந்த கல்வெட்டு தமிழர்களின் நிர்வாகத் திறமைக்குச் சான்றாகும். வரலாற்று திருத்தம் புதிய கண்டுபிடிப்பு அல்ல. சமீபகாலமாக இந்த கல்வெட்டு இப்போதுதான் கண்டுபிடிக்கப்பட்டது போன்ற செய்திகள் பரவி வருகின்றன. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தொல்லியல் துறை தலைவர் டாக்டர் சுதாகர், இந்த கல்வெட்டு தற்போது கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல, இது ஏற்கனவே 1907 ஆம் ஆண்டிலேயே கண்டறியப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்ட ஒன்று. தற்போது இதன் சிறப்புகள் குறித்து மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறதே தவிர இது புதிய கண்டுபிடிப்பு அல்ல என்று தெளிவுபடுத்தியுள்ளார். உத்திரமேரூருக்கே முன்னோடி. பொதுவாக சோழர் காலத்து உத்திரமேரூர் கல்வெட்டுதான் கிபி 10ஆம் நூற்றாண்டு தேர்தல் முறையைப் பற்றி பேசும் முதல் ஆவணம் என கருதப்படுகிறது. ஆனால் அதைவிட சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பே தேர்தல் விதிகளை மிக தெளிவாக பொறித்தது இந்த மானூர் கல்வெட்டு ஆகும். இதனால் வரலாற்று ஆய்வாளர்கள் இதனை தமிழரின் மகா சாசனம் மேக்னா கார்ட்டா என்று அழைக்கின்றனர். கல்வெட்டு சொல்லும் வியக்கத்தக்க தேர்தல் விதிகள். வட்டெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ள இந்த கல்வெட்டில் ஒரு கிராம சபையில் மகாசபை உறுப்பினராகச் சேருவதற்கு தேவையான தகுதிகள் மற்றும் தகுதியினங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. 1. சொத்துத் தகுதிகள். வேட்பாளர் அந்த ஊரில் ஒரு முழுமையான சிராவணத் தகுதி, நிச்சயிக்கப்பட்ட அளவு நிலம் பெற்றிருக்க வேண்டும். குறைந்தது 1/4 பங்கு நிலம் வைத்திருப்பவர்கள் மட்டுமே விவாதங்களில் பங்கேற்க முடியும். 2. கல்வித் தகுதிகள். வேட்பாளர் மந்திர பிராமணம், வேதங்கள் மற்றும் தர்ம சாஸ்திரங்களை அறிந்த படித்தவராக இருக்க வேண்டும். 3. ஒழுக்கத் தகுதிகள். நற்பண்புகளும் உயர்ந்த ஒழுக்கமும் சீலம் கொண்டவராக இருக்க வேண்டும். முறையாக உழைத்துச் சொத்து சேர்த்திருக்க வேண்டும். 4. ஊழலுக்கு எதிரான தடை, தகுதியினமை சோகஸ்மெய்லி. ஏற்கனவே சபையில் உறுப்பினராக இருந்து முறையான கணக்குகளை ஒப்படைக்காதவர்கள், ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் மீண்டும் போட்டியிட முடியாது. அவர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கும் மகன், தம்பி குறிப்பிட்ட காலம் வரை தேர்தலில் நிற்க தடையிருந்தது. 5. பதவிக்காலம் மற்றும் பங்கேற்பு. ஒருவருக்கு ஒரு முறை மட்டுமே பதவி. பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஒரு குடும்பத்திலிருந்து அல்லது ஒரு சொத்திலிருந்து ஒருவர் மட்டுமே சபையில் உறுப்பினராக முடியும். பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம். தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எவ்வளவு நேர்த்தியான ஒரு ஜனநாயக மற்றும் நேர்மையான நிர்வாக முறையைக் கொண்டிருந்தனர் என்பதற்கு இந்த மானூர் கல்வெட்டு ஒரு மிகச்சிறந்த சான்று. வட்டெழுத்துக்களால் ஆன இந்த பொக்கிஷத்தை பாதுகாத்து அதன் வரலாற்றுச் சிறப்பை வருங்கால தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டியது அரசின் கடமை என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.